1994ஆம் ஆண்டு பறவைகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டது கூந்தன்குளம். ஜனவரி மாதம் முதல் ஆகஸ்ட் வரை நைஜீரியா, சைபீரியா, ஜெர்மனி போன்ற வெளிநாடுகளிலிருந்து லட்சக்கணக்கான பறவைகள் இனப்பெருக்கத்திற்காக இங்கு வந்து செல்லும். ஆனால் கடந்த 3 ஆண்டுகளாக குளத்திற்கு தண்ணீர் வராததால் பறவைகள் வரத்து குறைந்துள்ளது. சுற்றுலா பயணிகளும் குறைந்துள்ளனர் என்று கூறுகிறார் பறவை காவலர் பால்பாண்டி. இப்போ 2 ஆண்டு காலமாக மழையை சரியாக பொய்யாதபடியும் மணிமுத்தா டேம்லேருந்து தண்ணி வராதபடியும் இந்த சரணாலயம் இப்போ சொல்ல போச்சுன்னா சுடுகாடு மாதிரி தெரியுது. என் வாழ்க்கை 47 வருஷம் இந்த சரணாலயத்தை நான் பணிபுரிந்தாலும் கூட இப்போ 3 ஆண்டு காலம் பார்க்குறோம்னா இந்த 47 ஆண்டு காலத்தில் இந்த 3 ஆண்டு காலம் தான் இந்த தண்ணி இல்லாதபடி பறவைகள் வராத இது காட்சியை இப்போ தான் நான் பார்க்குறேன். 2 திட்டங்கள் மூலம் இந்த சரணாலயத்தை புதுப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தொலைபேசியில் விளக்கம் அளித்துள்ளார் மாவட்ட வன அலுவலர் ஆம்ப்ரோஸ். இன்னும் 2 ஆண்டுகள் இதே நிலை நீடித்தால் இங்கு வரும் பறவைகள் இடம்பெயர்ந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் என்பதுதான் நிதர்சனம். வெளிநாட்டு பறவைகளின் சரணாலயமாக திகழ்ந்த இந்த கூந்தன்குளம் தற்பொழுது வறண்டு ஓடை போல் காட்சியளிக்கிறது. தமிழக அரசானது மாற்றுத் திட்டம் வகுத்து நிதி ஒதுக்கீடு செய்து இக்குளத்திற்கு தண்ணீர் கொண்டு வந்தால் மட்டுமே இந்த சரணாலயம் புத்துயிர் பெறும்.